வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சாலை விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்க பீளமேடு சிக்னலில் நின்றிருந்தது மதுச்சந்திரன் கார். வெள்ளி தோறும் மாலை வேளையில் மனைவியை ஷாப்பிங் அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். 2 மணி நேரத்திற்கு இருவரும் கை கோத்து கொண்டு கடை தருவை சுற்றி வருவர். ஏன் சந்தர், உங்களுக்கு நான் வாங்கின டெரகோட்டா செட் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு ஹனி. இல்ல, எடுத்துக்கிட்டமான்னு கேட்டப்ப யோசிச்சீங்க. நீ மதுவுக்கு கொடுத்த கல்யாண பரிச நினைச்சு பார்த்த ஹனி. அவ்வளவு அழகான வைர செட்டை கொடுக்க யாருக்குமே மனசு வராது ஹனி. சிக்னல் மாற கார் நகரத் தொடங்கியது. அது என்ன ஹனி, மதுவுக்கு மட்டும் வைர செட், புடவை, வீடுன்னு ஏகப்பட்ட கிஃப்ட். நீ கொடுத்த புடவையை எல்லாம் என்கிட்ட காட்டினா ஹனி. அழகா இருக்குல்லன்னு 1000 தடவையாவது சொல்லி இருப்பா. எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு ஹனி. எதுக்கு சந்தர்? அந்த புடவையோட அழகுல மது மேல நீ வச்சிருக்கிற அளவில்லாத அன்பை பார்த்த ஹனி. உனக்கு அவன் மேலதானே பிரியம் அதிகம். நான் மது மேல வச்சிருக்கிற அன்பு வானளவு, உங்க மேல வச்சிருக்கிற காதல் காற்றளவு. நல்லா பேச கத்துக்கிட்ட ஹனி. மதுச்சந்திரன் முறுவல் விரிய. தேங்க்ஸ் குரு. ஹனி, ரோட்ட பாருங்க குருவே. கார் விளாங்குறிச்சி சாலையில் திரும்ப. நான் சொன்னனே ஹனி, ரேகா அப்பா இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்திருந்தார். என் பொண்ணு கல்யாணத்துல அறுசுவை விருந்து படைக்கணும்னு கேட்டிருப்பார். சமர்த்து. ரேகா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு கவலையா இருக்கு சந்தர். மாப்பிள்ள சொந்தத்துலதான் பார்த்திருக்காங்க. ரேகாவை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் ஹனி. பிரச்சனை எதுவும் வராது. ரேகா நல்லா இருப்பா, கவலைப்படாத. கார் வீட்டை அடையவும் இறங்கி வீட்டினுள் நுழைந்து தங்கள் அறைக்கு சென்றனர் இருவரும். நான் வாங்கின டெரகோட்டா செட்டை போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சந்தர். ஒரு நிமிஷம்டா. என்ன சந்தர், நீ கோயிலா நினைக்கிற வீட்டை எப்படி ஹனி மதுவுக்கு கொடுத்த? அம்மா வீடு பாழடைஞ்சு போகாம உயிர் போட கோயிலா இருக்கணுங்கிற சுயநலம்தான் சந்தர். கணவனிடமிருந்து விலகி ஜன்னல் அருகில் சென்று அதை திறந்து விட்டாள் மனோகரிணி. தோட்டம் அலங்கார விளக்குகளால் ஜொலி ஜொலித்து கொண்டிருந்தது. ஹனி, அவள் தோளில் கை வைத்து அழைத்தான். மனோகரிணி திரும்பி அவனை பார்த்து புன்னகைத்த பின்பே படபடத்த அவன் உள்ளம் அமைதி கொண்டது. அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி எங்க வீட்டு மேல நிறைய அன்பு இருக்கு, ஆசை இருக்கு சந்தர். அதே சமயம் கசப்பும் இருக்கு. அந்த கசப்பு என்னை அங்க போக விடலை. அம்மாவும் அங்க போக ஆர்வம் காட்டலை. அங்க போய் யாராவது அம்மாவை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அம்மா சந்தோஷம் தொலைஞ்சு போயிடுமோன்னு எல்லாம் தோணுது சந்தர். அதுக்காக வீட்டை அப்படியே விடவும் முடியாது. தங்கள் அன்பு மாளிகை தங்களிடம் வந்து சேர்ந்த பின்னும் பூட்டப்பட்டு கிடப்பதில் மனோகரிணி உள்ளம் வேதனையில் உழன்று வந்தது. எங்க வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்த மது எங்க வீட்டையும் உயிர்ப்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மது அங்க போக வர இருந்தா எங்க வீடு மறுபடியும் கோயிலாகும். மது வீடுங்கிற நினைவோட அங்க போக முடியும்னு நம்புறேன் சந்தர். வீட்டை மது பேருக்கு மாத்த அம்மா ஒத்துக்குவாங்களோ மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அம்மா உடனே சரின்னு சொன்னாங்க. எனக்கு பழைய வீட்டை கொடுக்கறதா வேண்டாமான்னு குழப்பம் வந்துடுச்சு சந்தர். பழைய வீடா? என்ன மனோ, லூசா? கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட வசந்த மாளிகையை என் பேர்ல எழுதி வச்சிருக்கா. நீ அவளை கண்டிக்கல. இருக்கிறதையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க போறான்னு ரொம்ப கவலைப்பட்டா தெரியுமா? மது நிஜமாலுமே என்ன லூசுன்னு சொன்னாளா? பாவம் சின்ன பொண்ணு, மன்னிச்சு விட்டுடலாம் ஹனி. நீ அந்த டெரகோட்டா செட்டை போட்டு காட்டுறியா இல்ல நான் போட்டு விடட்டுமா? இருங்க, நானே போட்டு காட்டுறேன். வீட்டை பற்றி பேசி மனோவை வருத்தி விட்டேனா? அவள் மனதில் அமிழ்ந்திருக்கும் அந்த நினைவுகள் எப்போது மறையும்? எப்போது அவள் மனக்காயங்கள் வடுவுமின்றி மாயமாகும்? சந்தர், இங்க பாருங்க.
ஏன் என் சந்தரின் முகம் வாடி இருக்கிறது? அழகு ராணி, என் மனோவுக்கு எந்த நகை போட்டாலும் அழகாத்தான் இருக்கும். நான் உங்களை மூட் அவுட் பண்ணிட்டேன். அவள் விழிகள் கலக்கம் காட்ட, ஆமா ஆமா, ரொம்ப மூட் அவுட் பண்ணிட்ட. ஒரு கிஸ் கொடு பேபி, சரி ஆயிடும். தன் வருத்தம் விட்டு அவன் சிரிக்க, ஒண்ணு கொடுத்தா எல்லாம் சரி ஆகாது சந்தர் என அவன் இரு கன்னத்திலும் இதழ் ஒற்றையவளை தன் தோளோடு அணைத்து கொண்டு சிரித்தான் மதுச்சந்திரன். சந்தர், என்னடா? எனக்கு நாளைக்கு மோர் குழம்பு செஞ்சு தரீங்களா? சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பேபி நீ, நான் கூட என்னவோ சொல்ல போறேன்னு ஆசையா கேட்டேன். என் சமையல்ல உனக்கு மோர் குழம்பு தான் பிடிச்சதா? எல்லாமே பிடிக்கும், மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். நீங்க செய்யறது வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் சந்தர். அவர்கள் ஒருவர் வாட ஒருவர் அனுமதிப்பதில்லை. காதல் வழிப்பாதையில் கண்ணீருக்கு இடமில்லை. ஃபேஷன் எம்போரியம். அடிக்கடி கடிகாரத்தை பார்த்தாள் இனியா. மணி 6:45 ஆகிவிட்டது. இந்த தினம் மிஸ்டு கால் கொடுப்பதாக சொன்னானே, இன்னும் என்ன செய்கிறான்? ஏற்பாடெல்லாம் முடிந்திருக்குமா? இல்லை அகி, நெக்ல வேண்டாம், கையில வச்சிடு, எடுப்பா இருக்கும். அகிலாவிடம் பேசிக்கொண்டிருந்த மனோகரணி தோழியை புதிராக பார்த்தாள். என்ன இனியா, ஏன் டென்ஷனா இருக்க? அது நான் வீட்டுக்கு போகணும் மனோ. இந்த தினம் கூப்பிடவே மாட்டேங்கிறான். பொறுமையா இரு, கூப்பிடுவார். மனோகரணி அகிலாவிடம் திரும்ப மோகனாவிடம் ஜாடை காட்டினாள் இனியா. அக்கா, செல்வா கூட வெளியில போற, அதான? கிளம்பு. தேங்க்ஸ் மனோக்கா. அகி கூட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாக்கா. ஏன் அகி என்கிட்ட சொல்லல? ஈ என மறுக்க தொடங்கியவள் இனியாவின் பார்வையில் மறந்துட்டேங்க்கா என்றாள். சரி, 2 பேரும் கிளம்புங்க. இனி நாளைக்கு பார்க்கலாம். நீ மட்டும் இருந்து என்ன செய்ய போற மனோ? வா போகலாம். இல்லடா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உன்னை தனியா விடமாட்டேன். மனோக்கா, பேக் எடு. மோகி, பூட்டை எடு. ஐயோ, கையை விடு இனியா. மாட்டேன். எதுக்கு இப்படி வம்பு பண்ற இனியா? கோபப்படாம வா டார்லிங். மனோகரணியை விடாப்பிடியாக அழைத்து சென்று தன் காரில் ஏற்றி அன்பாலயம் நோக்கி விரைந்தாள் இனியா. தன் 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கிய மதுச்சந்திரன் காரில் இருந்து மனோகரணி இறங்குவதைக் கண்டான். ஹனி, சந்தர், நீங்க இந்த நேரத்துல? தினுதான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டா மனோ. இங்க என்ன நடக்குது இனியா? பச்சை பாப்பா செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறாங்க. இனியா, வாங்க மாப்ள, உள்ள போய் உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இனியாவுடன் சென்ற இருவரும் வீட்டின் கதவு சாத்தி இருப்பதைக் கண்டு வியந்து நிற்கையில் அவர்கள் விழிகளை மூடினர் அகிலாவும் மோகனாவும். வருக வருக கவிஞரே. நரேந்திரன் வரவேற்க தங்கள் கைகளை விலக்கினர் அகிலாவும் மோகனாவும். நரேந்திரன், மதுஸ்ரீ, தினேஷ், இனியாவோடு மதுச்சந்திரன் நெருங்கிய நண்பர்கள் சிலரும் அங்கு குழுமியிருந்தனர். மதிவதனையும் சத்தியனும் சிறிது தாமதமாக வந்து இணைந்து கொள்வதாக கூறியிருந்தனர். தங்கள் வீட்டின் வரவேற்பறையில் சோஃபாக்கள் அகற்றப்பட்டு வட்ட வடிவில் ரோஜா தொட்டிகள் அணிவகுத்திருக்க, அதன் நடுவில் ஆள் உயர கேக் ஒன்று ஒய்யாரமாய் நின்றிருப்பதைக் கண்டனர் இருவரும். நரே, என்ன இதெல்லாம்? இங்க இப்ப ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா நடக்கப் போகுது. கவிஞர் ஒரு சமையல் நிபுணர். கேக் பிரியரும் கூட. அதனால கேக் கட் பண்ணி புக்கை வெளியிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தோட்ட செட் அந்த கவிஞரோட காதல் கதையை அரங்கேற்றம் பண்ண. அண்ணா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மனோ, நேத்தே புக் வந்துடுச்சு. நான் கிளம்பி இங்க வந்து சேர லேட் ஆயிடுச்சு. மதுச்சந்திரன் பொறிப்பட்ட உண்மையில் மனோகரணியை விழி எடுக்காது பார்த்து நின்றான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ வந்துட்டார், புக்கை வெளியிடலாமா? தினேஷ் குரல் மதுச்சந்திரனின் விழிகளை மனைவியிடமிருந்து பிரித்தது. நம்ம கவிஞரோட கவிதைக்கு கருப்பொருளாயிருந்த இருக்கிற அவர் காதலி மனைவியே காதல் சொல்ல வந்தேன் கவிதை நூலை வெளியிடுவது சிறப்பு. தினேஷ் அறிவித்ததை தொடர்ந்து மனோகரணி கவிதை நூலையும் ரோஜா பூங்கொத்தையும் கணவனிடம் கொடுக்க மட்டற்ற மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டான் மதுச்சந்திரன். பலத்த கைதட்டல்களுக்கு இடையில் மனோகரணி கேக்கை சிறு துண்டாக வெட்டி கொடுக்க அதை அவளுக்கே ஊட்டிவிட்டான் மதுச்சந்திரன். நண்பர்களின் கைதட்டலும் மகிழ்ச்சி ஆரவாரமும் பல நிமிடங்களுக்கு நீடித்தது.
அப்பெரிய ஹாலின் ஒரு புறத்தில் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர் அனைவரும். புத்தகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். இப்ப நம்ம நரேன் மதுவோட டான்ஸ் டிராமா தினேஷ் அறிவித்ததும் மீண்டும் அங்கு ஓர் கைதட்டல் ஒலித்து அடங்கியது. நரேந்திரனும் மதுஸ்ரீயும் தங்களைப் போலவே உடை அணிந்திருப்பதை அப்போதே கவனித்தனர் மதுச்சந்திரனும் மனோகரணியும். பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே பாடல் ஒலிக்க கையில் ரோஜா பூவோடு மாடிப்படிகளில் இறங்கி வந்த நரேந்திரன் ரோஜா தொட்டிகளுக்கு இடையில் நடந்து கொண்டிருந்த மதுஸ்ரீயை ஏக்கம் துணிக்க பார்த்தான். மதுச்சந்திரன் சிரிப்புடன் அதை பார்க்க மனோகரணியோ சொல்லப்படாத அவன் காதலை எண்ணி பார்த்தாள். அழகோ அழகு, அவள் கண் அழகு, அவள் போல இல்லை ஒரு பேரழகு. பாடல் மாறி இருக்க மதுஸ்ரீ நரேந்திரனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் ரோஜா பூக்களை தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். நரேனுக்கு டான்ஸ் தெரியுமா மனோ? ஹீரோ மாதிரி ஆடுறான் பாரு. அவள் எங்கு பார்த்தாள். நான் என்ன அழகு என்று இவன் என்னை காதலித்தான். அதுவும் பூர்ணா போல் ஒரு பேரழகி அருகில் இருக்கும்போது எப்படி என் மீது காதல் கொண்டான்? மாறாமல் நின்றான். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? நரேந்திரன் பாடல் வழி கெஞ்ச அவனால் பாராமல் நடந்த மதுஸ்ரீ ரோஜா செடிகளை விடுத்து அவன் முகத்தை முதல் முறையாக பார்த்தாள். என் சந்தரின் உண்மை காதலை உணராமல் போனேனே, நான் கல் நெஞ்சக்காரி. மலர்களே மலர்களே இது என்ன கனவா? மலைகளே மலைகளே இது என்ன நினைவா? உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான். நித்தம் தன்னை காதல் மழையில் நனைக்கும் மனைவியை மதுச்சந்திரன் பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். செல்லமே செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாவும் ஆகி என்னுள் நின்றாயடி. மதுஸ்ரீ முன் நரேந்திரன் முழங்காலிட்டு ரோஜாவை நீட்டுவதோடு அவர்கள் நாடகம் முடிவுக்கு வந்தது. காதலியின் நிழலில் நோகாது காக்கும் காதலன் வாழட்டும் பல்லாண்டு, வாழ்க இவர்கள் காதல் பல நூறாண்டு. இனியா பேசி முடிக்கும் முன்பே எழுந்த கைதட்டல் நீடித்தது பல நிமிடங்கள். பசங்க என்ன கிண்டல் பண்ணி காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்ச மனோ, பார்த்தா நீட்டா ஒரு டான்ஸ் கொடுத்து அசத்திட்டாங்க. ஹாய் ஹனி, எப்படி இருக்க? உன்ன மாதிரியே இல்ல? மதுஸ்ரீ ஓடி வந்து மனோகரணி அருகில் அமர, மாப்பிள்ளை கவிஞர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். இனியா முதல் வாழ்த்தை தெரிவிக்க அதன் பின்னர் அனைவரும் மதுச்சந்திரனை வாழ்த்த நண்பர்கள் அளவளாவி கழித்ததில் நேரம் வேகம் எடுத்து ஓடியது. மெழுகுவர்த்தியின் ஒளியில் அவ்வரை ரம்யமாக காட்சியளித்தது. மிதமான வெளிச்சத்தில் வைன் ஷேட் ஷிஃபான் புடவையில் பேரெழிலோடு தன்னை மயக்கும் மனைவியின் காதோரம் உதடுகள் உரச கிசு கிசத்தான் மதுச்சந்திரன். தேவதை ரசிக்கிற அழகோட இருக்கும் மோகினி அழகு அப்படியே மனச மயக்கி பைத்தியமா மாத்திடும். நான் அவ்வளவு அழகா? அழகோ அழகு, பேரழகு, உன்னை போல இல்லை ஓர் பேரழகு என்றவன் உதடுகள் அவள் கன்னத்தில் பதிந்தன. என்னோட முதல் காதலி மாதிரி இதமான அழகு. இப்பவும் அவளை காதலிக்கிறீங்களா? அவ இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா ஹனி, இப்ப இங்க நீ மட்டும்தான் என்றான் அவள் கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்து. சந்தர், எப்படி என்ன விரும்பினீங்க சந்தர்? அதுவும் நான் அப்பெல்லாம் ரொம்ப டல்லா இருப்பேன். தன் நெஞ்சில் இருந்த கரத்தை எடுத்து மதுச்சந்திரன் முத்தம் வைக்க அவன் மார்பில் தஞ்சமடைந்தாள் மனோகரணி. நீ இங்க வந்தப்ப ரொம்ப அழகா இருந்த ஹனி, ஆனா அந்த அழகு என் மனசுல பதியல. உன் கண் காட்டின வேதனை மட்டும்தான் பதிஞ்சது. இந்த பொண்ணுக்கு இந்த வயசுல எதுக்கு இவ்வளவு வேதனைன்னு பரிதாபப்பட்டேன். முதல்ல கொஞ்ச நாள் நானும் அக்காவும் உன்னை பத்தி பேசி பரிதாபப்பட்டோம், வருத்தப்பட்டோம். அட முட்டாளே, யார பார்த்து பரிதாபப்படுறேன்னு கேக்குற மாதிரி மின்னல் வேகத்துல புட்டிக் தொடங்கின. அப்புறம் நாங்க உன்னை பிரமிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அந்த பிரமிப்பு எப்ப காதலாச்சுன்னு எனக்கு தெரியல ஹனி. மனைவியின் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன்.
ஏனோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே தாமரை பூவுன்னா ரொம்ப இஷ்டம். பைத்தியம்னே சொல்லலாம். அந்த தாமரையில் உன் முகம் தெரிய ஆரம்பிச்சப்பதான் நான் என் காதலை உணர ஆரம்பிச்ச ஹனி. வேதனையில் துவண்டு போகாம எழுந்து நிக்கிறேன்னு பெருமைப்பட்ட. அதே சமயத்துல நீ இளைச்சு போய் முகமெல்லாம் கருத்து மாடின பூவா மாறினதை என்னால தாங்க முடியல ஹனி. இப்படி வருத்திக்கிறாளே, நாமளும் அதை பார்த்துட்டு இருக்கோம். நீ எல்லாம் ஒரு காதலனா சந்திரான்னு என்ன நானே திட்டிக்குவேன். அது அப்ப சந்தர், தொழில் வளர வரைக்கும் ஓடித்தானே ஆகணும். அறிவுக்கு புரியறது என்னைக்கு மனசுக்கு புரிஞ்சிருக்கு ஹனி? இவ்வளவுக்கு காதல எப்படி சந்தர் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்க முடிஞ்சது? மனோகரணி ஆவேசமாய் அவன் முகம் எங்கும் பதித்த முத்திரையை வெகு நிதானமாக திருப்பி அளித்தான். காதல் 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 கண்ணே. சந்தர், நீங்க புக் பத்தி எதுவும் சொல்லலையே. அச்சோ, எப்படி மறந்த? எல்லாம் உன் அழகு பண்ற வேலை. நான் உங்களுக்கு தெரியாம உங்க டைரியை எடுத்து படிச்சுட்டேன். என்ன மண்ணு. பரவாயில்லடா, காதல் சொல்ல வந்தேன். நீ கொடுத்த டைட்டிலா? ம். ரொம்ப அலைஞ்சீங்களா? ம். 2-3 இடத்துல கேட்டோம், அவ்வளவுதான். ரொம்ப அழகான தலைப்பு. அட்டை படமும் அசத்தலா இருக்கு. உன் சந்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஹனி. எப்படி திடீர்னு இந்த ஐடியா? உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் உங்க டைரி என் கண்ணில் பட்டுச்சு. நீங்க நம்ம பேர் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டத நிறைவேற்றுறது தான் உங்களுக்கு கொடுக்கிற உயரிய பரிசா இருக்கும்னு களத்துல இறங்கி இப்ப என் சந்தர், கவிஞர் மனோ சந்தர், என் செல்லம் இன்னைக்கு அவங்க சந்தருக்கு அற்புதமான பரிசை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பரிசு வேணும்? கவிஞர் மனோ சந்தரோட ஒரு கவிதை. கவிதை வேணுமா என் கவிதைக்கு? பிரிந்து கிடந்த அவள் கூந்தலின் ஒற்றை முடியை எடுத்து பார்த்தான் மதுச்சந்திரன். நீ சிக்கெடுக்கும் கூந்தலுக்கு சீப்பாக இருப்பேன், இல்லை உன் செந்தாமரை பாதத்தில் செருப்பாக பிறப்பேன். தான் மிகவும் விரும்பும் பாடல் வரிகளை மாற்றி சொன்ன மதுச்சந்திரன் குனிந்து அவள் பாதத்தில் மிக மிருதுவாக இதழ் பதித்தான். இமைக்க மறந்து பார்த்த மனோகரணி விழிகளில் வெள்ள அபாயம். பேபி. அருகில் வந்த கணவனின் தலையை பற்றி தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டாள். இதுதான் உங்க இடம் சந்தர். என் இதய துடிப்பாயிருக்கிறது. மதுச்சந்திரன் சமர்ப்பித்த காதலை தானும் கணவனுக்கு சமர்ப்பிக்க துடித்தாள் மனோகரணி. நாளுக்கு நாள் அவள் காதல் அதிகரித்தது. அவள் காதல் அதிகரித்ததில் முன்னிலும் அவளை அதிகம் நேசித்தான் மதுச்சந்திரன். மொத்தத்தில் காதல் பந்தயத்தில் மதுச்சந்திரனே எப்போதும் முன்னிலை வகித்து வந்தான். மதுச்சந்திரன் மனோகரணியின் நேச வாழ்வின் ஒளியில் இரு மொட்டுக்கள் அவள் வயிற்றில் துளிர்விட்டன. அன்பாலயத்தின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி காலமானது ரக்கை கட்டி நகர்ந்தது. 5 வருடங்களில் அன்பாலயம் எண்ணற்ற மாறுதல்களை கண்டிருந்த போதும் அங்கிருந்தோரின் அன்பு மட்டும் மாறாமல் பன்மடங்கு பெருகியிருந்தது. மகிழ்ச்சியை முகவரியாக கொண்ட அன்பாலயத்தில் ஓர் பிற்பகல் வேளை ஹாலை அளப்பது போல் நடந்து கொண்டிருந்த சத்தியனை சோஃபாவில் அமர்ந்திருந்த மதிவதனி கன்னத்திற்கு கை கொடுத்து சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். நாமளும் போயிருக்கணும் மதி. எப்பவோ கிளம்பிட்டாங்க. ஏன் இன்னும் வந்து சேரல? இந்த தினிகிட்ட காரை கொடுத்தாலே டென்ஷன் தான். சத்யா, சந்திரன் இருக்கான், நரேன் இருக்கார், மனோ இருக்கா, அவங்க பார்த்துப்பாங்க. எதுக்கு அனாவசியமா கவலைப்படுறீங்க? இப்ப வந்துடுவாங்க. ஒரு நிமிடம் அமைதி காத்தவன், அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போயிருக்காங்க. என்ன மனநிலையில வராங்களோ தெரியல. காலம் அவங்க காயங்களுக்கு மருந்து போட்டுடுச்சு சத்யா. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம வீட்டு வாண்டுக அம்மாவை ஒரு வழு பண்ணி இருக்கும். இது சொன்னீங்களே, இது நியாயம். மது கூட இவ்வளவு குறும்பு பண்ணினதில்ல. அத்தனையும் ரெட்ட வாளுக. நம்ம வீட்டுக்கு இனிமே கிஷ்கிந்தைங்கிற பேரு தான் பொருத்தமா இருக்கும். மனைவியின் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்து சிரித்தான் சத்யன். சிரிக்கிறீங்களா? 10 பேர் இருந்தா கூட சமாளிக்க முடியாது. அவ்வளவு சேஷ்ட பண்றாங்க சத்யா. ஒரு வீட்டுக்கு அழகே குழந்தைகளும் அவங்க பண்ற குறும்பும் தான் மதி. மதி, கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அமைதியா மாறின நம்ம வீடு குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம்தான் பழைய கலகலப்போட இருக்கு. உண்மைதான் சத்யா. ஆனா யாருமே கண்டிக்காம செல்லம் கொடுக்கறதுனால நாளுக்கு நாள் அவங்க குறும்பு அதிகமாயிட்டு இருக்கு.
ஹாய் சத்யா, எங்களை காணோம்னு புலம்பி மதிக்கா காதை ஓட்ட போட்டிருக்கீங்களா? தினு, கார் சத்தமே கேட்கல, அவ்வளவு புலம்பி இருக்கீங்க என்றபடியே தூக்கி வந்த கண்ணனை சோஃபாவில் படுக்க வைத்தான் தினேஷ். எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு சத்யா, நான் தூங்க போகட்டுமா? அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. இனியா, தீபனை கொடு, நான் வச்சிருக்கேன். தேங்க்ஸ் மதிக்கா. தோளில் தூங்கிய தனது செல்ல மகன் தீபனை மதிவதனியிடம் கொடுத்துவிட்டு கணவனோடு நகர்ந்தாள் இனியா. சந்திர என்ன இன்னும் காணோம்? சத்தியனின் கவலையை தீர்ப்பது போல, சாரி சாரி, டென்ஷன் பண்ணிட்டமா என வந்த மதுச்சந்திரன், நரேந்திரன் ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கி வந்திருந்தனர். வாங்க நரேன், வா சந்திரா. பரத்தும் ஸ்ரீயும் தூங்க மாட்டாங்களே? என்னவோ இந்த தடவை தூங்கிட்டாங்க மதிக்கா. மது, மனோ, அம்மா கிட்டையா? ஆமாம் சத்யா, பிள்ளை தூங்குறாங்க, விட்டுட்டு வருவாங்க. சரி, போய் கொஞ்ச நேரம் படுங்க, மெதுவா பேசலாம். களைத்திருந்த மதுச்சந்திரனும் நரேந்திரனும் அவரவர் அறையை நாடி சென்றனர். அனைவரும் மனோகரணியின் கிராமத்திற்கு சென்று வருகின்றனர். நரேந்திரனும் மதுஸ்ரீயும் செல்லும் போதெல்லாம் அவர்களுடன் தினேஷ், இனியா இணைந்து கொள்வர். இரு ஜோடியும் அவருக்கு கிடைக்கும் நேரத்தை பொறுத்து தனியாகவும் செல்வர். சில சமயங்களில் சத்தியனும் மதிவதனியும் உடன் செல்வர். முதலில் தனியாக சென்று வந்தவர்கள் சமீபமாக தங்கள் குழந்தைகளோடு சென்று வருகின்றனர். மனோகரணி ஆசைப்பட்டது போலவே அவள் கோயில் அன்பானவர்களின் வருகையால் மீண்டும் உயிர்ப்புடனும் பல உறவுகளை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியுடனும் நிற்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு இம்முறையே மனோகரணி தன் இனிய குடும்பத்துடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். உறங்கும் மதுச்சந்திரன் அருகில் அமர்ந்த மனோகரணி சில நிமிடங்களுக்கு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். என் பட்டு அதுக்குள்ள தூங்கிடுச்சா? அவன் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு படுக்கையில் இருந்து இறங்கினாள் மனோகரணி. அறைக்குள் நடந்தபடி 2 நாள் நிகழ்வுகளை அசை போட்டாள். எந்த மாற்றமும் இல்லாமல் ஊர் அப்படியேதான் இருக்கிறது. வீடு, அதில்தான் எத்தனை மாற்றம். மது அங்கு செல்லத் தொடங்கியதில் இருந்தே மாற்றம்தானே. வீட்டை வசந்த மாளிகையாகவே மாற்றிவிட்டாள். வருடத்தில் சில முறை மட்டுமே சென்று வரும் வீட்டிற்கு எத்தனை செலவு செய்திருக்கிறாள். ஒவ்வொரு முறை அங்கு சென்று வரும்போதும் மது காட்டும் போட்டோக்களும் வீடியோக்களும் அழகிய கவிதை. இப்போதுதான் வீடு வீடாக இருக்கிறது. சந்தோஷ அலைகள் வீடெங்கும் பரவி கிடக்கின்றன. இனி வாழ்வில் எந்த ஆசையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அம்மா, அம்மா மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லையே. அங்கு அம்மா சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். குழந்தைகள் பின்னே உற்சாகமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். இப்போது இங்கு வந்த பிறகு வீட்டை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்களோ? தாய் தந்தை ஞாபகம், அவர்கள் மறைவிற்கு பின் நடந்தவற்றை நினைத்து வருந்தி பழைய நினைவுகள் அம்மாவின் மனதை காயப்படுத்தியிருந்தால் நான் அம்மாவிடமே இருந்திருக்க வேண்டும். அவர் மனநிலையை அறிந்திருக்க வேண்டும். மடமடவென்று வெளியேறி தாயிடம் சென்றாள் மனோகரணி. தன் மகள் பெற்ற இரட்டை மலர்களான மதுபாலா, சாருபாலா உறங்கும் அழகை ரசித்தபடி அமர்ந்திருந்தார் மரகதமணி. இப்படி பார்த்து கொண்டே இருந்தால் என் செல்வங்களுக்கு என் கண்ணை பட்டுவிடும். ஆனால் என்னால் இவர்களிடம் இருந்து பார்வையை பிரிக்க முடியவில்லையே. அம்மா, அம்மா, தாயின் முகத்தை கூர்ந்தாள் மனோகரணி. அம்மாவின் முகத்தில் துளி சோர்வு கூட இல்லை. அம்மா தன் கடந்த காலத்தை மறந்து விட்டார்களா? தங்கம், அத்தனை தூரம் போயிட்டு வந்ததுக்கு களைப்பா இருக்குமே, ஓய்வெடுக்காம வந்திருக்க. என் அம்மாவை பார்த்து களைப்பை போக்கிக்கலாம்னு வந்திருக்கேன். தாயின் மடியை தஞ்சம் கொண்டாள் மனோகரணி. நான் ஏதாவது நினைத்து வருந்துவேனோ என்று ஓடி வந்திருக்கிறாள். நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல மனோ? ஆமாம்மா, வீடே கலகலப்பா இருந்துச்சு. அம்மா அப்பா ஆத்மா இனி சாந்தி அடைஞ்சிடும். அம்மா சொல்லிடா. எழுந்து அமர்ந்தாள். ராமு அண்ணா அவங்க எல்லாரும் சென்னைக்கே திரும்பி போயிட்டதா சொன்னாருமா. அம்மா அண்ணா இங்க முதலா வந்தப்போ அந்த ஆள் திருந்திட்டதாகவும் நம்மளை பத்தி அடிக்கடி கேட்டதாகவும் சொன்னாருமா. அந்த ஆள் நாடகத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லலம்மா. ஆனா இப்பவும் ஊரை விட்டு போறப்ப மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்கன்னு. நிஜமாவே அந்த ஆள் திருந்தி இருந்தா சந்தோஷந்தான் மனோ.
ஏதோ இப்பவாவது மனுஷனா வாழணுங்கிற அறிவு வந்துச்சு. ஆனா மன்னிப்பு, சின்ன தப்புகளுக்குத்தான் மன்னிப்பு கேட்கணும், கொடுக்கணும். கொடுமைகளுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு கேட்கவும் கூடாது. தண்டனை, தண்டனை மட்டும்தான். நீங்க பதட்டப்படாதீங்கம்மா. நீங்க அந்த ஆளை மன்னிக்க வேண்டாம், மன்னிக்கவும் கூடாது. அந்த ஆளுக்கு தண்டனை கிடைச்சதும், தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சம்மா. வேற எதுவும் இல்லம்மா. நான் இந்த பேச்சை எடுத்திருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இல்லடா. மகளின் கண்ணீரை துடைத்து விட்டார் மரகதமணி. ஆண்டவன் என்னை சேத்துல தள்ளி என் வாழ்க்கையே அஸ்தமிக்க வச்சாலும் மகளின் கன்னங்களை ஆசையுடன் வருடியவர் விலை மதிப்பில்லாத செங்கமலத்தை கொடுத்து என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறான். நான் சகதியை மறந்துட்டேன். இந்த தாமரையோட நிழல்ல சந்தோஷமா நிம்மதியா என் காலத்தை ஓட்டிடுவேன். இப்ப நீங்க தான் அழறீங்க. மனோகரணி தாயை அணைத்து கொள்ள மெல்ல தட்டி கொடுத்தார் மரகதமணி. நம்ம பாலா அப்படியே மதுதான் இல்ல மனோ? பேச்சை மாற்றினார் மரகதமணி. ஆமாம்மா, சாரு அவ்வளவு குறும்பு பண்றதில்ல. அவளுக்கும் சேர்த்து இவளே அவ்வளவு வாலுத்தனத்தையும் பண்றா. இவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதும் மனோ, உலகமே மறந்துடும். தாயின் உற்சாக பேச்சில் மனோகரணி மனதில் எழுந்த கவலை நீங்கியது. இனி என்றும் தன் தாயை குறித்து கவலை கொள்ள மாட்டாள் அந்த தாயுமானவள். இரவு நேரம் பல இனிய கதைகளை கேட்க உற்சாகமாக நின்றிருந்தது அன்பாலயத்தின் அகன்ற தோட்டம். எந்த மரத்தடியில உட்காரலாம் ஸ்வீட்டி? செண்பக மரத்துக்கு போகலாம் தினு. உன் அண்ணனையும் தோஸ்தையும் கூப்பிட்டு, என் புருஷன் பசி தாங்க மாட்டார், 10 நிமிஷத்துல வந்து சேருங்க சாமியோன்னு சொல்லு ஸ்வீட்டி. கூப்பிட்டா 1/2 மணி நேரம் இல்லாம வரமாட்டாங்க. நீ இந்த பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு தூங்கு தினு. தூங்குறதா என சுற்றிலும் பார்த்தான் தினேஷ். என்னடா, பனி விழும் இரவுன்னு ஒரு சூப்பர் டூயட் ஆடுவோமே ஸ்வீட்டி. இந்த வயசான காலத்துல உனக்கு எதுக்குடா இந்த ஆசையெல்லாம்? என்னது? அவர்கள் இருவரும் தங்கள் வழக்கமான செல்ல சண்டையை தொடங்கினர். தங்கள் பின்னே ஓடி வந்த தாய் சோர்வுடன் புல் தரையில் அமர்ந்து விட்டதைக் கண்டு மா மா என ஓடி சென்று ஆளுக்கு ஒரு கன்னத்தை பிடித்து கொஞ்சினர் பரதனும் தன்யஸ்ரீயும். உருவத்தில் நரேந்திரனையும் குணத்தில் மதுஸ்ரீயையும் கொண்ட பிள்ளைகள். அம்மாவை இப்படி ஓட விடுறீங்களே, அம்மாவுக்கு கால் வலிக்குது தெரியுமா? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தாயின் மடியில் அமர்ந்து சமாதானப்படுத்துவது போல முத்தமிட்டனர். நீங்க சமர்த்தா இனியா அத்தகிட்ட இருப்பீங்களாம். அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு வருவனாம். பலமாக தலையசைத்த தன் அன்பு மலர்களின் கை பிடித்து அழைத்து சென்று இனியாவிடம் விட்டுவிட்டு நரேந்திரனை தேடி சென்றாள் மதுஸ்ரீ. தாங்கள் முதலாக சந்தித்த மாதுளை மரத்தருகில் சென்ற மதுஸ்ரீ நரேந்திரன் அங்கு சிரிப்புடன் நிற்பதை கண்டாள். நான் நினைத்தது போல இங்குதான் இருக்கிறான். எப்போது வந்தாலும் இப்படித்தான். என்ன, ஐத்தானுக்கு பழைய ஞாபகமா? இங்கதான் இந்த அழகான மைனாவை சந்திச்ச. மயங்கி நின்ன. புழுகாத ஐத்தான், மயங்கியா நின்ன நீ? அப்ப மயங்கல, அப்புறம் மயங்கின. இப்ப வரைக்கும் அந்த மயக்கம் தெளியல. எப்பவும் மது ஜபம்தான். என் ஐத்தானுக்கு என் மேல எம்புட்டு ஆசை. லவ் யூ ஐத்தா. மனைவியின் சிரிப்பை ரசித்து அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டினான் நரேந்திரன். நானும் பயந்த ஐத்தான். ஆனா பாருங்க, பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா பாலைவனமே சோலையா தெரியுமாம். ஐத்தான் நீங்க பக்கத்துல இருக்கும்போது உதகமண்டலம் எனக்கு உவகை மண்டலம் ஐத்தான். நரேந்திரன் காட்டிய காதலின் நினைவில் மனதில் பொங்கிய உவகையில் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் மதுஸ்ரீ. மழலைகளின் சிரிப்பொலி கேட்க, பசங்க அப்பவே தூங்குனாங்களே, அவங்களுக்கு அவங்க அப்பா பக்கத்திலேயே இருக்கணுமாம், அப்பதான் தூங்குவோம்னு சொல்றாங்க. அப்படியே அம்மா மாதிரி. என்ன செய்ய, என் ஐத்தான் முகத்தை பார்த்தாதான் எனக்கு தூக்கமே வருது. நரேந்திரன் கை பேசி ஒலித்து அடங்க, தினம் கூப்பிடுறான் மது. மனோவும் சந்திரனும் வந்துட்டாங்க போல இருக்கு. வா போகலாம். எனக்கு அப்பவே பசிச்சது நரேன். சாரி. கை கோத்து கொண்டு நடந்த நரேந்திரன் மதுஸ்ரீ வாழ்வின் மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது. இனியா இல்லாமல் களை இழந்து போயிருந்த நரேந்திரன் இல்லம் மதுஸ்ரீயால் நாளும் ஒரு கொண்டாட்டத்தை கண்டது. மாமனார் மாமியாரின் அன்பை பூரணமாக பெற்று கணவனுடன் இணைந்து எஸ்டேட்டை திறம்பட நிர்வகிப்பதோடு
தன் தாயைப் போலவே பல நற்காரியங்களையும் செய்து வருகிறாள் மதுஸ்ரீ. சிறந்த கணவனாக தன் மனைவியின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்க காத்து நிற்கிறான் நரேந்திரன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.